ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பாண்டாஸ் டைரிஸ். நம்ம சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் பசங்க எல்லாம் சென்னை வந்திருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தனால இந்த ஃபிலிம்ஸில் எல்லாம் நம்ம பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ நேர்லேயும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காக ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குது, நிறைய பிளாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் வீடு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து கஷ்டம் தான் போல். அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் இந்த பிளான்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ட்ரீ வைக்க இடம் பத்தலை. ஸோ அதனால் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன டெம்பிள், அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு பீச் போனேன்னா எப்படி, ஸோ அதனால் மார்னிங்கே பிளானை போட்டு பீச்சுக்கு கிளம்பி போயாச்சு. போட்ஸ் எல்லாமே வெளியில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. எதுவுமே கடலுக்குள்ளே போகல. ஏன்னு கேட்டோம், மீன் தடை பிடிக்கணும், ஸோ அதனால் உள்ளே போகாது அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் மீன் மார்க்கெட்டெல்லாம் இருந்துச்சு. இந்த குட்டி பசங்கள்ட்ட இந்த போட்டு, அப்புறம் இந்த வலை பின்னுறது, இதை மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் பீச்சில் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு ½ hour கிட்ட நல்லா விளாண்டாங்க. ஸ்கின்னே டேன் ஆகிற அளவுக்கு விளாண்டாங்கன்னா பாருங்கள். இது ரொம்ப சீ வாட்டருங்கிறனால சால்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே டேன் ஆகிடுது ஸ்கின்னு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு ½ hour கழிச்சு மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் வழியாக போயிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பாய் பண்டா, சப்ஸ்கிரைப் மை சேனல்.